ஏய், என்னப்பா புகைப்பிடிக்கிற? புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். ஒரு மனிதன் கோபம் உடம்பு அதிகமாக கோபம் ஒரு மனிதனுக்கு இயல்பாக வருவது கோபம். கோபத்தில் இருக்கும் பொழுது எந்த முடிவும் எப்போவுமே எடுக்கவே கூடாது. ஏன்னா அது பேராபத்தை தரும். அதனால் தயவு செஞ்சு கோபத்தில் இருக்கும்போது எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. அமைதியாக இருந்துருங்க கோபத்தில் இருக்கும் பொழுது. இப்போ சில பேர் கோபத்தில் இருக்கும்போது தான் பொருள்களை தூக்கி உடைக்கிறதும் பொருள்களை எடுத்து யாராவது அடிக்க போகிறதும் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. தயவு செஞ்சு அப்போ ஒரு ரூமில் போய் தனியாக உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு அமைதியாக இருந்துருங்க. கோபம் தணிந்ததுக்கப்புறம் எந்த முடிவுகள் வேணாலும் எடுத்தாலும் அது சரியாக வரும். தயவு செஞ்சு கோபத்தில் இருக்கும்பொழுது எந்த முடிவுகளும் எடுத்துறாங்க. கோபமும் வேண்டாம், ஆத்திரமும் வேண்டாம், அகங்காரமும் வேண்டாம். சில பேர் கோபத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. அதுவும் கோபத்தில் இருக்கும்போது வண்டிகளை ஓட்டவே கூடாது. ஆனால் சில பேர் பயங்கர டென்ஷனில் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப கோபமாகவும் வீட்லேயும் சில பேர் நடந்துக்குவாங்க. தயவு செஞ்சு கோபத்தில் இருக்கும்போது வண்டிகளையோ இல்லை மற்ற செயல்கள்லையோ தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க. நிதானமாக ஆனதுக்கப்புறம் எல்லா செயல்களையும் செய்யுங்க. கோபத்தில் இருக்கும் பொழுது நம்ம வார்த்தைகளை அதிகமாக பேசுவோம். அதுவும் மற்றவங்களோட மனசு காயப்படுற மாதிரி. ஏன், எதுக்கு? கோபத்தில் இருந்தோம்னா நம்ம ஒதுங்கி போயிடணுமே தவிர மற்றவர்களை காயப்படுத்துகின்ற அளவுக்கு நாம் பேசவே கூடாது. சிந்திச்சு செயல்படுங்க. ஏன் சார் இந்த கோபம்? எதுக்கு சார் இந்த கோபம்? கோபத்தை தூக்கி எறிங்க. கோபத்தில் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? மற்றவர்களோட மனசை காயப்படுற மாதிரி வார்த்தைகளை அள்ளி வீசிடுறோம். பல ஆபத்தான செயல்கள்லையும் நாம் ஈடுபடுறோம். வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போய் யார் மேலேயாவது மோதிடுறோம். இந்த மாதிரி செயல்களில் தான் நம்ம கோபத்தில் இருக்கும்போது ஈடுபடுறோம். தயவு செஞ்சு அந்த கோபத்தை விட்டு நிதானமாக இருந்து சிந்திச்சு பாருங்க. கோபம் வேண்டாம், ஆத்திரம் வேண்டாம், அகங்காரம் வேண்டாம், எதுவும் நம்மளுக்கு வேண்டாம். நிதானம் மட்டுமே நமக்கு போதும். கோபத்தில் இருக்கும் பொழுது நம்ம பல தவறான முடிவை எடுக்கிறோம். அது எல்லாமே தவறாகவே போய் முடிஞ்சிருது. ஆபத்தான செயல்கள்லையும் நாம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அந்த கோபம், அந்த ஆத்திரம் நம்ம மனசுக்குள்ளே இருந்து பல ஆபத்தான செயல்களையும் நம்ம செய்ய வைக்குது. நிதானமாக இருந்து சிந்திச்சு பாருங்கள். கோபம் வேண்டாம்.